மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, கொள்கை உறுதி என்ற அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பலர் என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால், உறுதி என்ற அந்த வெளிப்பாடை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மக்களோட கொஞ்சம் கடினமாக நடந்தால் தான் என்ன செய்யலாம், அந்த உறுதியை வெளிப்படுத்தலாம். பேச்சில் கொஞ்சம் என்ன செய்யணும், ஹார்டா நிக்கணும், அதான் உறுதியுடைய வடிவம் நினைக்கிறாங்க. அப்படி எதுவுமே இல்லை. இஸ்லாம் உறுதியுடைய வடிவமாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன சொன்னாலும் அசையாத உங்களது வாழ்க்கை தான் உறுதிக்கான அடையாளம். பேச்சல்ல, உறுதிக்கான அடையாளம் எது? என்ன சொன்னாலும் குர்ஆனும் சுன்னாவும் மார்க்கம் எதை சொல்கிறதோ அதுல உங்கள எந்த விதமான தளர்வு ஒருவன் காணல என்று வைங்க, அதுதான் நீங்கள் காட்டக்கூடிய உறுதி. நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். உறுதியால் மார்க்கம் வளர்வது இருக்கிறதே, பிரச்சாரத்தால் வளர்வதை விட அதிகமாக வளரும். பிரச்சாரத்தால் வளர்வதை விட அதிகமாக வளரும். உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொல்றாரு, அந்த ஆலோசனை பிழையாகப்படுகிறது. நீங்க ஒரு செயல்பாட்டை உறுதியா செயல்படுறீங்க, செயல்பட்டவருக்கு நீங்க வெற்றி அடைஞ்சீங்களோ தோல்வி அடைந்தீங்களோ, உங்களது உறுதி அவருடைய ஆலோசனை என்ன செஞ்சிடும், தவறு அப்படி என்று நினைக்க தோன்றிவிடும். எனவே உறுதி என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். செயல்பாட்டில் விளங்கக்கூடிய உறுதி தான், செயல்பாட்டில் விளங்கக்கூடிய உறுதி தான் மிகப்பெரிய உறுதி. எனவே இந்த உறுதியை பொறுத்த வரைக்கும் வாயால் நம்ம அழுத்தி சொல்றது இதெல்லாம் உறுதி. உதாரணத்துக்கு நான் சில விஷயங்களை சொல்கிறேன். இங்க நீங்க பார்க்கலாம், சில மக்கள் இருக்கிறார்கள், உறுதியாக மார்க்க கொள்கை விஷயத்தில் இதுதான் சரியான கொள்கை, இது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றம், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருப்பதுதான் சரி என்பதை தெரிந்த பின்னாலும் கூட மற்ற முஸ்லிம்களோடு இந்த பழகுவதற்குள்ள அந்த ஒரு சங்கடம் இருக்கும் அவங்களுக்கு, இந்த கொள்கையில முரணானவர்களுடைய அந்த சங்கடத்தின் காரணமாக என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கொள்கையை வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா அவங்களுக்கு உண்மை தெரியும், அவர்களுக்கு உண்மை தெரியும், மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையும் தெரியும். இருந்தாலும் கூட சந்தர்ப்ப சூழலுக்காக என்ன செய்வார்கள், இவரை எப்படி பகைச்சிக்கிறது, என்ன நினைக்கிறாங்கன்னா உறுதியா இருந்தாலே பகைச்சிடணும், உறுதியா இருந்தாலே பகைச்சிடணும். இது நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். தயக்கத்தை நிர்வகிக்க தெரியாத ஒரு தன்மை தான் அது. தயக்கத்தை நிர்வகிக்க தெரியாத ஒரு தன்மை எங்களிடத்தில் இருக்கிறது. எங்கெங்கெல்லாமோ நிர்வகிச்சிருவோம், ஆனா இந்த விஷயத்தை என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். நாங்க தயக்கத்தை ஒட்டச்சு சொல்லக்கூடிய ஒரே இடம் எதிரியுமா உலகத்துல? பொருளாதாரம், உலக விஷயம். எல்லாத்தையும் விட்டு தைரியமோட மனசை மற்றவன மனசை உடைச்சாலும் சரி அதை செஞ்சிருவோம். நம்மளுக்குரிய அக்கௌண்ட் கிடைக்கலையா ஒட்டச்சு செஞ்சிருவோம். எதுல நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகிக்கும் தெரியுமா? உலக விஷயம் இல்ல, மார்க்க விஷயம். மார்க்க விஷயத்துல எப்படி சொல்றதுன்னு தான் விளங்கல, அவர் என்ன நினைப்பாரோ தெரியாது. அப்படி அதே அந்த நபர் 1 லட்சம் தர வேண்டி இருந்தால் அவ்வளவுதான், சரியா நல்லா சொல்லி சொல்லி பார்க்கிறது, அதோட மனசை உடைச்சாவும் என்ன செஞ்சிருவோம், அல்லது அவருடைய மானத்தையாவது நம்ம வாங்கிடுவோம். இது உலகத்துல இயல்புல மனிதன் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். அது அவனுக்குரிய ஹக்காக இருந்தாலும் உரிமையாக இருந்தாலும் இதை நல்வ நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்மளுக்கு வரக்கூடிய சர்ச்சைகள், குடும்ப சர்ச்சைகள்ல ஒருத்தர் நடந்து கொள்றத பாருங்களேன், எப்படி நடந்து கொள்றாங்க. அங்க எல்லாம் தயக்கம் என்ற பகுதியை விட்டுட்டு என்ன செய்யறாங்க, சர்வசாதாரணமா நடந்து கொள்றாங்க. ஆனா தீன் என்று வருகிற நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா, எப்படி சொல்றது, இந்த இதுல உறுதியாக இருந்தா நம்மளை அடையாளப்படுத்திடுவார்களே என்கின்ற ஒரு தயக்கம் நிறைய பேர் என்ன செய்திருக்குது. அதாவது உறுதி மார்க்க ரீதியாகவும் சரியாக இருக்கிறார்கள், ஆனா அந்த அந்த நிலைக்கு மாற்றமானவர்களோடு எப்படி பழகுவது, எப்படி சொல்வது என்பதற்காக நிறைய பேர் கடைபிடிக்கிற ரூட் என்ன தெரியுமா, இதை தளர்த்திடுறது. எதை சரி அப்பா, இன்றைக்கு ஒரு காலம், இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட் வளர்ந்திருக்கு, நீங்க பாருங்க, இதுல 2 கருத்து இருக்குது, இதுல 2 கருத்து இருக்குது, இப்படி சொல்லிட்டு யார மாதிரி நினைச்சுக்கிறது தெரியுமா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொல்ற மாதிரி 2 கருத்து இருக்குமா நினைச்சுக்கிறது. 2 கருத்து இருக்கிறது சொல்ல வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது, 2 கருத்து இருக்கிறது அப்படி என்று சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எதுல உங்களுக்கு 2 கருத்து இப்ப சொல்றாங்க, நான் சொல்றேன் கேளுங்க. பெண்களுக்கு கை குலுக்கலாமா, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 கருத்து இருக்கிறது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 கருத்து இருக்கிறது. சில அறிஞர்கள் குலுக்கலாம் என்று சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் குலுக்க கூடாது சொல்கிறார்கள். அல்லாஹு ஆலம், இதெல்லாம் என்ன இஜ்திஹாத். இப்படி விட்டீங்கன்னா நிலைமை நடக்கும். இந்த மாதிரி ஃபத்வா கொடுத்தால் இது எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது கூடாதுன்றது தெளிவா தெரியுது, ஆனால் இதை இப்படி சொன்னோம்டா நம்ம சர்வதேச ரீதியாக அறியப்படுற அந்த தரம் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு குறைஞ்சிருமே என்பதற்காக, இது நீங்க அவதானிக்கலாம், குறைஞ்சிருமே என்பதற்காக வேண்டி படித்தவர்களும் தான் அதை கேட்பவர்களும் தான் என்ன நடந்துறாங்கன்னா, இதுல 2 கருத்து இருக்குது அப்படி என்று சொல்லி அந்த பிரச்சனையை ஒரு தளர்த்தி அதை 2 கருத்து இருக்கிறது சொன்ன உடனே மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும், ஓகே அது அப்பா இதுல போய் சண்டை பிடிச்சுக்கிறீங்க, நான் பார்க்க வேண்டிய எவ்வளவு விஷயங்கள் இருக்குது என்றோம். அன்புள்ள சகோதரர்களை, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆனிலும் சுன்னாவிலும் நேரடியாக தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்களில் 2 கருத்து இருந்தாலும் அந்த 2வது கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
எதுல நம்ம சொல்லலாம் தெரியுமா? குர்ஆன்லயும் சுன்னாவிலையும் நேரடியாக சொல்லப்படாத புரிதல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல ஏண்ட கருத்து தான் சரி அப்படின்னு வாதிடக்கூடாது. இதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம். நீங்க இந்த சமுதாயத்துல பார்க்கலாம், இந்த நடைமுறையால் என்ன நடக்குது தெரியுமா? மக்களும் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. எதை எடுத்தாலும் ரெண்டு கருத்திக்குன்னு சொல்றாங்க, அப்பா எதை எடுக்கிறேன்னு விளங்கல அப்படி என்றது ஒரு பகுதி இருக்குது. இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னா எல்லாம் ஓகே என்ற ஒரு கட்டம் என்ன செய்யும், எல்லாம் ஓகே என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம். ஒரு அறிஞர்கிட்ட கேட்கப்படுகிற முதலாம் வானத்துக்கு அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறான், இதை எப்படி புரிந்து கொள்வது? இதனை பொறுத்த வரைக்கும் இரண்டு கருத்துக்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறது. இது முதலாம் வானத்துக்கு அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறான் என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்பது இரண்டு கருத்துக்கள் சமுதாயத்தில் இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தின் பகுத்தறிவுவாதிகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு சில பிரிவினர்கள், எப்படி முத்தஸிலான்னு சொல்லாம இஸ்லாமிய சமுதாயத்தில் முற்போக்குவாதிகள் பகுத்தறிவுவாதிகள் அப்படி என்று அழைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினர் அதை என்ன செய்றாங்க, இல்லை என்றாங்க. ஆனா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் அதை இருக்கிறேன்னு சொல்றாங்க. அல்லாஹு ஆலம் பிஹகீகத்தி, உண்மை நிலையை பத்தி அல்லாஹ் தஆலா அறிவான். இப்ப யார் பேசுற மாதிரி, இமாம் ஷாஃபி பேசுற மாதிரி ஒரு தோற்றம் அதுக்கு. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல திட்ட தெளிவாக இந்த அகீதா என்ன செஞ்சிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியை நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளை. நம்ம சரியான முறையில் போகணும். போகல என்று சொன்னா நம்ம அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் தலைகீழாக பிரட்டி எடுத்து நம்ம என்ன செஞ்சிரு வந்துரும். சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அப்படின்ற எனது ஞாபகத்தில் இருக்கிறது. அவரிடத்துல கேட்கிறாங்க, 2 ரக்காத் தொழுகை பற்றி, ஹராமோடு சம்பந்தப்பட்ட தொழுகை நினைக்கிறேன், அல்லாஹு ஆலம் அந்த தொழுகையுடைய அந்த எது எக்ஸாக்டாக எதுக்குன்னு ஞாபகம் இல்லை. அவர் பிதத்தான தொழுகை பத்தி கேட்கிறாங்க. இந்த தொழுகையை தொழுறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றார், அக்ஷா அலைக்கல் அதாப், அதாபை நான் பயப்படுகிறேன், உங்களுக்கு அதாபு வந்துரும் அப்படின்னு பயப்படுகிறேன்றாங்க. பொதுவாக எங்களுக்கு என்ன கேள்வி வரும்? அவர் கேட்கிறாரு, ஐயோ ஆதிபுனி அல்லாஹ் வல ஸலா, தொழுதா அல்லாஹ் தண்டிப்பானா? பித்அத் செய்யக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான அழகான தோற்றங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய எல்லா சகோட்டையும் இருக்கிற கேள்வி அது. தொழுகைக்கு அல்லாஹ் தண்டிப்பானா? தொழுதா அல்லாஹ் தண்டிப்பானே? உங்களுக்கு கேள்வி என்ன பதில் இருக்கும்? தொழுதா தண்டிக்க மாட்டான் தானே அப்படின்னு அவர் கேட்கிறார். ஆனா அவங்க ஃபிக்ஹ் உள்ளவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க சொன்னா, இல்ல தொழுகைக்காக அல்லாஹ் ஒரு நாள் உங்களே தண்டிக்க மாட்டான். பல் யுஅதிபுக அலா ஹிலாஃபி சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாற்றம் செஞ்சதுக்காக தண்டிப்பான். எதுக்கு தண்டிப்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லி இருக்க, இல்ல நான் அதுக்கு மாத்த செய்வேன்னு சொன்னீங்க பாருங்க, அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? தண்டிப்பான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் நினைக்கிறேன், அவர்கிட்ட கேட்கிறாங்க, நான் இஹ்ராம் கட்டு வரைக்கும் துல்ஹுலைஃபால தான் மதீனா வாசிகள் கட்டணும், அதை விட ஒரு சிறந்த இடம் எங்க? மதீனால. எது? மஸ்ஜிது நபவி, அங்கிருந்து கட்டவா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றார், அக்ஷா அலைக்கல் ஃபித்னா, நான் ஃபித்னாவை உங்களுக்கு பயப்படுகிறேன் அப்படின்றார். அவருக்கு ஐயு ஃபித்னத்தின் ஃபிஹாதா, இதுல என்ன ஃபித்னா? இன்னமா ஹிய அம்யாலுன் அஸீதுஹா, கொஞ்சம் மைல்டாப்பா கூட்டிக்கிறேன், நல்ல இடத்துக்கு கூட்டிக்கிறேன், மஸ்ஜிது நபவிலும் செஞ்சுட்டு போறேன், என்ன பிரச்சனை இதுக்கு? இது ஃபித்னாவா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னால், எந்த ஃபித்னா மிகவும் கடுமையானது, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றவர்கள் ஃபித்னாவை பயந்து கொள்ளட்டும். இங்க எதை பார்க்கணும்? குர்ஆனும் சுன்னாவும் எதை சொல்லி இருக்கிறது அதுக்கு மாத்தமா செய்கிறோமே என்றதான் எங்களோட உள்ளத்துல வரணுமே தவிர, இந்த மாத்தத்துல நான் நல்லது செய்யறேனா கெட்டது செய்கிறானா என்ற சிந்தனை என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு வரக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியை நம்ம மனதுக்குள்ள வைத்துக் கொண்டு அன்புள்ள சகோதரர்களே, மக்களோடு தாராளமாக இங்கிதமாக பழகலாம், மக்களோடு தாராளமாக இங்கிதமாக பழகலாம். ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் சுட்டிக்காட்டவும் வேண்டும். சில பொழுதுகள்ல எங்களது சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு இது இருக்கிறது சொன்னால், சில ஆசார்கள், ஆரம்ப கால அறிஞர்களுடைய ஆசார்கள் இருக்குது, அதுல வரும் பிதஅத்வாதிகளை நம்ம எந்த அளவுக்கு தூரமாக என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சில அசர்கள் வரும். அதுல ஒரு சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், பிதஅத்வாதி வந்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்யுங்க, ரோட்டுக்கு மூளையாக்கிடுங்க, வேற பாதையால போங்க, இந்த மாதிரி அசர்கள் வரும். இந்த அசர்களை நம்ம எந்த இடத்துல வச்சு பார்க்கணும் என்று சொன்னால், பிதஅத்வாதிகளை நீங்கள் ஒதுக்குவதன் மூலம் அவர்களுடைய அந்த கருத்துக்கள், அவர்களுடைய அந்த சிந்தனைகள் இந்த சமுதாயத்தில் ஒரு பலகீனமானவற்றை சேராம இருக்க வைக்க முடியும் என்றால் அதை கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டும். நீங்க உதாரணம் வைங்களேன், இப்ப நல்ல சுன்னாவை படிச்ச எல்லா மக்கள் இருக்கிற இடத்துல ஒருத்தர் வாராரு, நான் கொஞ்சம் கேள்வி கேட்கணும் என்றார். நம்மளுக்கு நல்லா விளங்குது, இங்க உள்ள மக்கள் நல்லா தெளிவில் இருக்கிறாங்க, இவர் வரப்போ குதர்க்கத்துக்கு தாண்டு எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்லுகிறேன்னு சொல்லக்கூடாது. அது அறிவுபூர்வமானது அல்லது. அது என்ன தெரியுமா, இங்க உள்ள ஒரு 10 பேரை மூளையில இந்த சிந்தனை போட்டு அழிக்கிறதுக்கான வழி அது. ஏன் தெரியுமா, ஒரு சிந்தனை உள்ளுக்கு வந்துட்டேன்னு வைங்களேன், அது வெளியே போறது பிச்சம் கஷ்டமான விஷயம். ஒரு ஃபித்னா தலைக்குள்ள வந்துட்டா அதை வெளியே கொண்டு போறது மிகவும் கஷ்டமான விஷயம். அதனால இமாம் மாலிக் ஒருவர் வாராரு,
மா தகூலு ஃபில் இஸ்திவா, அல்லாஹ் தஆலா முதலாவான அதாவது அர்ஷில் இருக்கிறானதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இமாம் மாலிக் என்ன சொன்னாரு? அல் இஸ்திவா மஅலூமுன், என்ன இஸ்திவா என்றா என்னன்னு தெரியும், அல்லாஹ் தஆலா அர்ஷில் இருக்கிறான்னு சொன்னா என்னன்னு தெரியும். வல் கைஃபியத்து மஜ்ஹூலுன், எப்படி என்றது தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை நம்புவது கடமை. வஸ்ஸுஆலு அன்ஹு பிதா, அதை பத்தி கேட்கிறது பிதாத். அஹ்ருஜு ஹாதல் முப்ததி, இந்த பிதத்வாதி என்ன செய்யுங்க, வெளியே போட்டுருங்கன்றாரு. இது 90% 95% அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு பிதத்வாதி ஒரு கேள்வியை கேட்டு தேவையில்லாத ஃபித்னாவை ஒரு சமுதாயத்தில் சிந்தனையில போட்டுட்டு போனவங்களே, நீங்க நினைக்கிறீங்களா இந்த அக்லியத்தான ஃபித்னா விழுந்துருவீங்க, வெளியே போறது சரியான கஷ்டம். அதனால தான் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர் இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் ஃபித்னத இதா அக்பலத் அரஃபஹா குல்லு ஆலிம் வ இதா அத்பரத் அரஃபஹா குல்லு ஜாஹில். ஃபித்னா ஒன்று வந்ததுண்டா, வரப்போகுது அப்படின்றா மார்க்க அறிஞர்கள் ஃபித்னா அப்படின்றத வர முந்தியே புரிஞ்சிருவாங்க. ஆனா மார்க்க அறிவில்லாதவர்கள் அது போன பிறகுதான் ஃபித்னான்னு புரிஞ்சு கொள்வாங்க. எப்படி ஓ இது ஃபித்னா தான், அதனால தான் அவர் அவ்வளவு சொன்னாரோ என்று எப்ப தெரிய வரும் தெரியுமா? எல்லாம் கரபாகின வரும், தெரிய வரும். நீங்க சொன்னதான் அப்ப கேட்கல, இப்ப இனி முடிஞ்சது, இப்ப என்ன முடிஞ்சது. ஆனா ஒரு அறிஞரை பொறுத்த வரைக்கும் வார நேரத்திலேயே இதை விட்டோம்னா இது ஃபித்னா தான் என்று என்ன செஞ்சிடும், விளங்கிடும். மிக முக்கியமான ஒரு தங்கமான ஒரு வார்த்தை அது, மிக முக்கியமான ஒரு தங்கமான ஒரு வார்த்தை. எனவே அந்த அடிப்படையில தான் அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லப்பட்டது. ஆனா இன்றைய காலம் எடுங்க, ஷேக் நாசருதீன் அல்பானி இடத்தில் மிகப்பெரிய ஒரு சலஃபி அறிஞராக வாழ்ந்து மறைத்து அவர்கிட்ட கேட்கப்படுது இமாம் மாலிக்குடைய அசர் சம்பந்தமாக. அப்ப சில்சிலத்துன் நூர் வல் ஹுதா என்ற அந்த அழகான ஒரு அவருடைய கேள்வி இதுல அவர் சொல்றாரு, ஹதஃபி அஹதி மாலிக், இது இமாம் மாலிக்குடைய காலப்பகுதியை பொறுத்தவரை. ஆனா இன்றைய பொறுத்த வரைக்கும் பிதத்வாதிகள் என்ன செய்யறாங்க, எங்கட மஜ்லிஸ்ல எல்லாம் கூடிட்டாங்க. நீங்க கண்டா பிதத்வாதியை தான் கூடுதலா என்ன செய்வீங்க, காணுவீங்க. நீங்க அஹ்ருஜு ஹாதல் முப்ததி என்று சொல்ற பலமே உங்கள்கிட்ட என்னது, இப்ப பிதத்வாதி வெளியே போடுகின்ற பலமே இல்லை. இன்றைக்குள்ள புத்திசாலித்தனம் என்ன, இயன்ற அளவுக்கு பதில் சொல்வதும் அவர்களுக்கான விளக்கத்தை கொடுப்பதும் தெளிவை கொடுப்பதும் தான். எனவே நாங்கள் அந்த ஆதார்களை அந்த அந்த மாதிரியான நடைமுறைகளை எப்படி நாங்கள் தாமுல் பண்ணணும் என்று சொன்னால், அந்த அந்த நடைமுறை கொண்டு வரணும் சொன்னால் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சூழலுக்கு ஏற்ப எமது தடுத்தலால் நம்ம எப்படி நடந்து கொண்டா இது ஓடுமோ, ஒரு ஃபித்னா ஓடிடுமோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இதுல அர்த்தம் எதுவும் அல்ல கட்டுமையாக முகத்தை கட்டுக்கடுத்து வச்சுக்கிட்டு சிரிக்காம போகணும் என்றது அர்த்தம் அல்ல. அந்த சிச்சுவேஷன், அது அந்த சிச்சுவேஷன் என்பதை புரிந்து ஒரு மஜ்லிஸ்ல எல்லாரும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல ஒருத்தர் கேட்கிறாரு ஒரு கேள்வி, என்ன மேராஜ்ல எப்படி ரசூலுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாரு அப்படின்னு. இந்த கேள்வி வந்த உடனே நம்ம சிலர் அந்த டைம்ல தான் அறிவை நிரூபிக்கிறது, விளங்கிட்டா? அது என்னன்னு சொன்னால் விரிவா சொல்லப்பட வேண்டிய விஷயம். அரை மணித்தியாரத்துக்கு என்ன செய்யறது, அதை இழுத்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட சிஸ்டம் நவீனம் அது இது விஞ்ஞானம் எல்லாம் கொண்டு வந்து போட்டு விளங்கப்படுத்தி முடிச்ச உடனே அவரு கடைசியில் சொல்லுவாரு, எனக்கு உங்களோட பதில கொஞ்சம் திருப்தி இல்லை என்றாலும் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை பார்க்கிறேன். அவ்வளவுதான். என்ன இங்க 4 பேர் அதுக்குள்ள குழம்பிப்பான். அதான் இவர் சொன்னதுல இன்னும் கொஞ்சம் இடிக்குது. இந்த பதிலை விட நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா, சிம்பிளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு எடுத்தான், தெரியும் தானே? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா காட்ட வச்சான், ஓகே தானே? பிறகு என்ன பிரச்சனை இதுல என்ன இல்ல, அந்நியர்கள் கேட்கிறாங்க. அந்நியர்கள் எங்கேயா மேராஜை பத்தி கேட்டது நீங்க கண்டிக்கிறீங்களா? அந்நியர்கள் பேர்கள் இன்றைக்கு எங்கட வாய்கள் என்ன செய்யுது, ஒளிச்சுக்கிட்டு இருக்குது. அந்நியர் பேர்லாம் எல்லாம் போடுறது. அவன் எவனு கேட்கல, இவன் கேட்டவர்கள் அவனுக்கு கேட்ட இப்படி ஒரு கேள்வி இருக்குதாண்டு. இந்த ஃபித்னா என்ன செய்யக்கூடாது, உருவாக்க கூடாது. இதற்காக வேண்டி அறிஞர்கள் போட்ட ஒரு வாசல், நல்ல முறையில் புரிந்து வாசல் இது. ஆனால் ஃபித்னா கிளம்பிட்டு எங்களை தலைக்கு மேல வந்துட்டு சொன்னால் அறிஞர்களுடைய பொறுப்பு என்ன, விளங்கப்படுத்தணும், அதை சொல்ல வேண்டும். இது எந்த கடுமைக்கு பாதிப்பாக இல்லை. நாம் அவர்களோடு பழகலாம், நாம் அவர்களோடு பேசலாம், நாம் அவர்கள் விஷயத்தில் எங்களால் ஒரு தாக்கம் செலுத்த முடியும் என்றால் அவர்களோடு என்ன செய்யலாம். நீங்க தான் முஅத்திராக இருந்தால் அவர்களோடு பழகுவதனால அவர்கள் மார்க்கத்தை விளங்கி இந்த பக்கத்துக்கு வருவாங்கன்ற சான்ஸ் அங்க இருந்தா நீங்க கூடுதலாக என்ன செய்யணும், பேசுற ஒரு முக்கியமான ஒரு நவீன கால மார்க்க அறிஞர்கள் கேட்கப்படுகிறது. நம்ம அதாவது நாங்க அஹ்லுல் பிதாவோட முகாலத்தா பண்ணலாமா அப்படின்னு அவர் சொல்றாரு, இன் குன்த அன்தல் முஅத்திர் ஃபீஹிம், நீங்க தான் அவர்கள் என்னது தாக்கம் செலுத்தக்கூடியவராக இருந்தால் என்ன ஃபகாலித். இது யார் முடிவெடுக்கணும், எல்லாரும் அப்படித்தான் முடிவெடுக்கணும். என்ன கேளு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல என்னது முடிவெடுப்பாங்க. தஜ்ஜால் வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடிஞ்சவங்க ஓடிடுங்க. ஏண்டா அவரை சந்திக்க வார ஒருத்தர் எப்படி வருவான் தெரியுமா, நான் பாத்துக்கிறேன்னு தான் வருவானா. ஆனா அங்க போனவர் என்ன காபிரா, அது இதுக்கு மேல நம்ம நம்பாம தான் வேலையை தெளிவான எல்லா அத்தாட்சியும் வந்தாச்சு தானே என்று தஜ்ஜாலை நம்பிட்டு தான் என்ன செய்வான், வெளியே வருவான். எனவே அவரவர்களுடைய அந்த இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். இது மிக முக்கியமாக புரிந்து கொள்ள அன்புள்ள சகோதரர்களே. இது நான் சொல்லக்கூடிய விஷயம்
விதத்துவாதிகளை பகைத்து நடத்தல், ஒதுக்கி நடத்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் எப்ப என்று சொன்னால், அவருக்கு நம்ம இடம் கொடுப்பதனால, அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதனால் ஹுராஃபாத்துக்களும் தவறான நம்பிக்கைகளும் மோசமான எண்ணங்களும் எங்களுக்குள்ள வருமாக இருந்தால் மிக தவறு. அதை நம்ம வாசலை என்ன செஞ்சிடணும், மூடிடணும். ஆனா இன்றைக்கு நிறைய பேரை நீங்க பார்க்கலாம், அது சமாளிக்கக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டப்படும். ஆனா அதை கேட்டுட்டு என்ன செய்வோம், சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய அம்சத்தை நீங்க பார்க்கிறோம். ஆனா அப்படி நம்ம ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு மூமின் இருக்கக்கூடாது. ஃபித்னாவுக்குரிய பாபுகளை எப்பொழுது மூடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபித்னாவுக்குரிய பாபுகளை எப்பொழுது மூடிக்கொண்டு, ஃபித்னாவுடைய கதவெல்லாம் திறந்துட்டு, ஃபித்னாவுடைய கதவெல்லாம் திறந்துட்டு வாடா பாத்துக்கணும் மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு எப்படி இருந்தாங்க, ஃபித்னா ஒரு தூரத்துல வரக்குள்ள என்ன செஞ்சிடும், அந்த கதவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த அளவுக்கு, ஹாலித் இப்னுல் வலீதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஹாலித் இப்னுல் வலீதாக இருந்தாலும் சரி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தஆலா தீனுக்காக உதவி செய்கிறான் இந்த மக்கள் தெரியணும். யாருக்காக உதவி செய்யல, ஹாலித் இப்னுல் வலீதுக்காக உதவி செய்யல, தீனுக்காக உதவி செய்யறேன்னு மக்கள் தெரியணும். அப்படியே நினைச்சு உடனே நிறுத்தினாரா இல்லையா? ஹாலித் இப்னுல் வலீத் எப்படி செஞ்சாரு, நான் ரசூலுல்லாஹ்வோட தளபதியாக இருந்திருக்கிறேன், அபூபக்கரோட கால தளபதியாக இருந்திருக்கிறேன், நீங்க ஆலோசனை சொல்லி கூட அவர் ஏத்துக்கல என்று அடுத்த ஃபித்னா ஆரம்பிச்சார். அவரு இல்ல, ஒதுங்கிட்டார். ஹாலித் செஞ்சிட்டாரு, ஒதுங்கிட்டார். இதுதான் தானே ஒரு காரணத்துக்காக நிறுத்தப்படுகிற மக்களுடைய ஃபித்னாவுக்காக என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தான் யார்கிட்ட இருக்கணும், ஒரு நல்ல அறிஞர் இருக்கணும், ஒரு நல்ல மார்க்கம் படித்த இடத்துல இருக்க வேண்டிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, தன்னால் ஃபித்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னால ஃபித்னா இல்ல, மற்றவனால தான் ஃபித்னா, அவரால் எந்த ஃபித்னாவும் இல்லை. ஆனால் நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் தங்களை அதை ஒதுக்கிக்கிறாங்க, நம்மளால ஃபித்னா வந்துருமோ. உதாரணமாக உவைஸல் கர்னியோட செய்தி நம்ம படிக்கிறோம். அவர் அதாவது ஒதுங்கி போனதுக்கான காரணம் என்ன, அவரை மக்கள் அறிஞ்சி ஃபித்னாவாக்கிடுவாங்களோ அவரை வச்சு என்பதனால அவர் என்ன செஞ்சாரு, ஒதுங்கினார். நிறைய மக்கள் என்ன அறிஞ்சிட்டாங்க என்று சொல்லி ஒதுங்கினதுக்கு காரணம் என்ன, ஃபித்னா வந்துரும். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எப்பொழுது ஃபித்னாக்குரியவர்களாக மாறிவிடக் கூடாது. ஃபித்னாட நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தை விட்டு உங்களை திசை திருப்பக்கூடிய அம்சத்திலே வரக்கூடிய எல்லா அம்சங்களும் ஃபித்னா, எல்லாமே ஃபித்னா என்பதை பண்ண. ஃபித்னாட லுகால ஒரு கருத்து குழப்பம் செய்யறதுன்றது. ஆனா மார்க்க ரீதியாக புரிந்து உங்களை மார்க்கத்தை திசை திருப்ப மாதிரி எது வந்தாலும் அது என்ன, ஃபித்னா என்பதை புரிந்து கொள்ள. நீங்களே சில டைம்ல என்ன செஞ்சிருவீங்க, உங்களுக்கு ஃபித்னாவா என்ன செஞ்சிருவீங்க, மாறிடுவீங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான்காவது கட்டம் அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது கட்டம் அன்புள்ள சகோதரர்களே, எப்பையும் புரிந்து கொள்ளுங்கள். மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பகைத்து நடத்தல் என்ற பகுதி சொல்லப்பட்டதெல்லாம் எமது பகைமை ஒருவரை விளக்கும் என்றால், ஒருவரை தடுக்கும் என்றால், ஒருவரை தூரமாக்கும் என்றால், அட்லீஸ்ட் உங்களை காத்துக்கொள்ள முடியும் என்றால் அதுக்கு தான் என்னது பகைமை. ஆனால் அதனால பிதஅத்தும் சுன்னாவுக்கு எதிரான விஷயங்களும் தான் வளரும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, அதுல இறங்க வேண்டிய நிலையில் இருக்கிறது, பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறது. உங்களது இங்கிதத்தின் மூலம், உங்களது நளினத்தின் மூலம் ஒருவர் பலன் பெறுவாராக இருந்தால், அதன் மூலம் ஒருவர் வார வாய்ப்பு இருக்கிறது என்றால் நீங்க என்ன செய்யணும், உங்களையும் பலப்படுத்திக் கொள்ளணும், உங்களையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அறிவினூடாக. அதே நேரம் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பெரிய ஒரு பகுதியினராக அதில் என்ன செய்யணும், மாற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து. எனவே ஒரு நாள் இது எதுக்கு எதிரில்லை, ஒரு சலாம் சொல்வது, அவர்களோடு கலந்து உண்ணுவது, அதன் மூலம் அவர்கள் மாறுவார்களாக இருந்தா எதுக்கு இருக்க கூடாது, நான் எல்லாரோட இருக்கிறது, இதுக்கு இருக்க கூடாது. எப்படி நான் எல்லாரோடய இருக்கிறது, நான் எல்லாரோடையும் பழகிறது, எனக்கு இது குர்ஆன் சுன்னான்னு சொல்ற மக்களும் இருக்கிறாங்க, அது இல்லாத மக்களும் எனக்கு என்ன செய்யறாங்க, கிரௌடு காட்டுறது. எது முதலாவது புரிஞ்சு, நீ சோதிக்கப்படுவாய், உன்ன மார்க் எல்லாம் போயிடும், உன்னை விட்டு உன்ன மார்க் என்ன செஞ்சிடும், உன்னை விட்டு இல்லாம போயிடும். இதுக்காக இருக்க கூடாது. எதுக்காக இருக்கணும், நீ படிச்ச அறிவுல உறுதியாக இருந்து, அதை நீ புரிந்து, இது சரி என்று தெரிந்து, இதை அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்கின்ற அந்த ஆவல் ஆசை என்ன செய்யணும், உங்களை பழக வைக்கணும். எது பழக வைக்க கூடாது, எனது அந்தஸ்து, எனது அந்த சமூக கௌரவம், அது பழக வைக்க கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம்.